அன்பு நண்பர்களுக்கு வணக்கங்கள். குருவே சரணம். ஐயா திரு டாக்டர் ரவிரமணன் சார் அவர்களின் திருவடிகளை போற்றி. என்னுடைய குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றிகளும் நமஸ்காரங்களும். நாம் டிசம்பர் மாதத்தில் உள்ள நிகழ்ச்சி நிரலை பார்ப்போம். டிசம்பர் 1 ஆதி கும்பேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம். கும்பகோணத்தில் உள்ள முக்கியமான தலம் ஆதி கும்பேஸ்வரர் திருத்தலம், தேவார பாடல் பெற்ற தலம். கும்பாபிஷேகம் உள்ளது. அன்பர்கள் தரிசித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது டிசம்பர் 8 பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் தலமாக விளங்கும் காஞ்சியம்பதி சுவாமி பிரத்யட்சமாக அந்த இடத்துல மணலால் அம்பாள் வழிபாடு பண்ணி, வேகவதி ஆற்றின் கரையில் அம்பாள் சுவாமியை மணலால் பிடிச்சி, எப்படி ராமேஸ்வரத்தில் சீதா பிராட்டியும் ராமபிரானும் ஹனுமன் சுவாமியை கைலாயத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே மணலில் பிடிச்சி பூஜை பண்ணுறாலோ, அதே மாதிரி நம்ம காஞ்சிபுரத்தில் மூலவர் மண் திருமேனி அம்பாலே தன் கையால் பிடிச்சி சிவலிங்கமாக உருவாக்கின சுவாமி. அது மட்டும் இல்லை, ஆற்றுல வெள்ளம் பெருக்கிடுறப்போ அம்பாள் அப்படியே கட்டி அணைச்சா அந்த மணல் திருமேனியை, அந்த சலும்பு அது எல்லாமே இன்றைக்கும் அந்த மூலவர் மேலே உண்டு. வாய்ப்புள்ளவங்க கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா உள்ள மூலஸ்தானத்தில் அதெல்லாம் பார்க்கலாம். சுவாமிக்கு புனுகு மொட்டை தான் சாத்துவாங்க, அபிஷேகம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஆவுடையாருக்கு பண்ணுவாங்களே கண்டி, பானத்துக்கு அபிஷேகம் கிடையாது. புனுகு தான் காய்ச்சி புனுகு சாத்துவாங்க. அப்பேற்பட்ட தலம் சிறப்பு மிக்கது. அது மட்டும் இல்லாமல் அங்கு உள்ள உற்சவ மூர்த்தி, நம்ம எல்லா இடத்துலையும் பிரதானமாக உற்சவ மூர்த்தி பஞ்சலோகத்தில் இருக்கும். என்ன பண்ணுவோம், நம்ம பொருளை கொடுத்துருப்போம், இல்லை அவங்க சபதி என்ன பண்ணியிருப்பாங்க, அதை பொருளையும் உருக்கி அது ஒரு மெழுகில் ஊற்றி அச்சு எடுப்பாங்க. ஆனால் காஞ்சிபுரம் 2 கோவிலுமே, வரதராஜராக இருக்கட்டும் ஏகாம்பரநாதராக இருக்கட்டும், 2 பேரும் தனித்தனி ஸ்பெஷல். ஏகாம்பரநாதர் என்ன விசேஷம்னா, தங்க கட்டியில் செதுக்கி எடுத்த திருவுருவம். இது பெரும் அதிசயம். எல்லாம் உருக்கி ஊற்றி எடுக்காமல் தங்க கட்டியை நம்ம பாறையை எப்படி கல் திருமேனி உருவாக்குவாங்களோ அது மாதிரி செதுக்கி எடுத்த திருமேனி எழுவார்கொள்ளியும் ஏகாம்பரநாதரும். அந்த கோவில் ஸ்ரீ எழுவார்கொள்ளி உடனுரை ஏகாம்பரநாதர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதே நாளன்று நம் சென்னையில் கோயம்பேட்டில் அமைந்துள்ள குறுங்காலீஸ்வரர் கோவில். இக்கோவில் திருப்புகழ் பாடல் பெற்ற கோவில், ராமாயண காலத்தில் தொடர்புடைய கோவில். ராமபிரானின் மகன் லவகுசேலர் இருவரால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் இக்கோவில் உள்ளது. அருகிலேயே சிவா விஷ்ணு கோவில். அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள தூண் பார்த்திங்கன்னா வெளியில் 16 கால் மண்டபம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் மதியம் 12 மணிக்கு சரபேஸ்வரருக்கு விசேஷமான பூஜைகள் நடைபெறும். இது கோயம்பேடு. அதி அற்புதமாக இந்த கார்த்திகை மாதத்தில் நிகழ்வு நடைபெற உள்ளது. அன்பர்கள் தரிசித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரிங்க சார், நீங்கள் வாஸ்து டிப்ஸில் பணம் பெறுகிறதுக்கு வழி சொன்னீங்க. வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் திறந்துருக்கணும் அப்படின்னு. ஜன்னல்னால் எவ்வளோ ஹைட்டு சார்? நாங்கள் சின்னதாக காற்று போகிறதுக்காக வச்சுருக்கோம், வென்டிலேஷன் மாதிரி. அதெல்லாமா கணக்கு எடுத்துக்கலான்னா கிடையவே கிடையாது. ஒரு ஜன்னல் 4 அடி ஹைட்டிலேருந்து 3 அடி அகலமாவது இருக்கணும். 4 அடி ஹைட்டு 3 அடி இருந்து திறந்து வைக்கணும். நான் 2 அடி வச்சுருக்கேன், 1 அடி வச்சுருக்கேன்னா பத்தாது. அது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ சரி செஞ்சுக்கோங்க. கம்பல்சரி இந்த ஜன்னல் எல்லாம் 4 அடி ஹைட்டு 3 அடி அகலத்தில் இருக்கணும். ஜன்னல் ஃபுல்லாக திறந்துருக்கணும். அது அற்புதமாக இன்னும் நிறைய ரகசியங்கள் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அறிவிங்க. இன்னும் ரகசியங்கள் நிறைய வெளியிடப்படும். நம் மனித வாழ்வில் அடுத்த கட்ட வெற்றி அடைவதற்கான வழிகளை குருநாதரின் அருளினாலும் இறை அருளினாலும் உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதற்காக நான் தயாராக உள்ளேன். உங்கள் வெற்றிவேல் பாலாஜி. நன்றி, வணக்கம்.